ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீரை குழம்பு செய்யலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கீரை நிறைய வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நாகரசங்கீரை, பசலைக்கீரை, சிலன் பசலைக்கீரை சுகருக்கு நல்லது. குப்பைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி, அத்தனை கீரை இதில் இருக்குது. இப்போது நம்ம வெங்காயம் போட்டலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, எல்லாம் போட்டு வதக்கலாம். ஒன்று வந்துச்சு. இப்போது நம்ம மிளகா போட்டோம். மிளகா வெடிக்கும். உடனே தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து தாளிக்கு இன்னொரு முறை தாளிக்கு வெடிக்கும். அதனால நம்ம பெருசாக இது எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் இல்லையா, அதனால பெருசாக போட்டு வதக்கி வேக வச்சு இந்த கீரையும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கி இப்போது பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கணும். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போடணும். சால்ட்டு போட்டுக்குவோம். அப்படி போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்லாம் பருப்பு போட்டு கடைவீங்க, இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி பார்த்தே இருக்க மாட்டீங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, இப்படி கடையணும்னு சொல்லிட்டு. இது நல்லா அலசி எடுத்துக்கணும். மண்தக்காளி கீரை கூட இருக்குது. மண்தக்காளி கீரை எல்லா கீரையும் இருக்குது இதில். நீங்கள் நான் இது மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட இருக்கும் இந்த கீரை. அப்படியே 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நடுவில் எடுத்து கலக்கி கொடுக்கணும். எவ்வளோ இருந்தது, எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நடுவில் எடுத்து நான் கலக்கி கொடுத்துட்டே இருந்தேன். இது மாதிரி எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுது. அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் கீரை. இது மாதிரி எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் கீரை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே பருப்பில் போட்டு கடைவீங்க. அப்படி இல்லைன்னா தனியாக போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சிடுவீங்க. நானும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி தாளிப்பேன். அது ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டம் இது செய்கிறது. இது இப்படி வேக வச்சு எல்லாம் நிறைய விஷயம் இது.
இப்படி பண்ணி எடுத்துடணும். எடுத்து எல்லாம் பண்ணுவோம். இந்த கீரை பார்த்தீங்களா, தண்டு எப்படி இருக்கு, இந்த தண்டு கூட இந்த தண்டு இலசு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இப்படி பண்ணணும். இப்போது இது வேக வச்சுட்டோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றி எண்ணெயிலே வதக்கிட்டோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடணும். இப்போ நம்ம மூடி வச்சிடணும். இதில் சாதம் வச்சுருக்கேன். களி செய்ய போகிறேன். களிக்காக இதை வச்சுருக்கேன். இதில் இந்த புளி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து இதில் போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். களிக்கு அரிசி போட்டு வச்சுருக்கேன், பச்சரிசி. இப்போ இது இறக்கி வச்சு கடைஞ்சிக்குவோம். களிக்கு மாவு கொட்டிக்கணும். கொட்டி தண்ணி கொஞ்சம் தொட்டி இதில் மூடி வச்சுக்கணும். ஒரு பால் எடுத்து மூடிடுவோம். நல்லா வர அளவுக்கு கரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி தாளிச்சுக்கணும். ரெண்டு முறை தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ களி செஞ்சுக்குவோம். அது வேகட்டும். அது வரைக்கும் அது அப்புறமா தாளிச்சா சரியாக போகுது. இது 10 நிமிஷம் மாவு கொட்டி 10 நிமிஷம் இருக்கணும். 10 நிமிஷம் ஆனதுமே இப்படி நல்லா கைவிடாமல் கலக்கி களி செஞ்சு சாப்பிடுவோம். கீரை குழம்பு தாளிக்கணும். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு 1-2 தட்டிக்கலாம்.
அதுவும் இதில் போட்டுக்கலாம். கையில் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா பொண்ணோடலாம் வதங்கணும். இது இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். இதில் வடை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த இது பூண்டும் போட்டிருக்கோம். சும்மா கமன்னு வாசனை வந்துருக்காங்க. இப்போ இது கரைஞ்சி வச்சுருக்கோம். எடுத்து இதில் கொட்டிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செஞ்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கணும். அது நம்ம எல்லாம் அலசி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும்னு சொன்னேன்ல, இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம களி சொன்னேன்ல, களி செய்யலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை கலரி எடுத்து வச்சேன். இப்போ இதை கைக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்க, சூப்பரான களி ரெடி. களி, சூப்பரான சுவையான களி கீரை குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிச்சு. இவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பருப்பே போடலை. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செய்யுங்க. களியும் சரி, கீரை குழம்பும் சரி, இது போல் செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 100 மடங்கு நல்லாயிருக்கும். இது கண்ணாமுன்னா கீரை, நிறைய கீரை, ஒரு 10 கீரை கலந்தது இந்த குழம்பு. இது ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது போல் செய்யுங்க உங்கள் வீட்லையும். இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த கீரையை இப்படி தான் கடையணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிற கீரை குழம்பு. பருப்பு போட்டும் கடையலாம், இப்படியும் கடையலாம். இது ரொம்ப வேலை. இது எண்ணெயிலேயே வறுத்துட்டு வதக்கிட்டு கடைய வேண்டியது. நீங்கள் அப்படியே பருப்பு போட்டும் கடையலாம். களியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை குழம்புக்கு இந்த களி. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீரை குழம்பு. லேர் அடிக்குது. எப்படியோ கரண்ட்டு ஆஃப் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. களிக்கு கீரை
குழம்பு. உங்களுக்கு சொல்லாதே முடிக்கலான்னு மறந்துட்டேன். இப்போது இந்த களிக்கு நல்லா புளி போட்டு கரைஞ்சிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் பாருங்கள், இதுபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. களிக்கு கீரை குழம்பு செம்ம 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 செம்மையாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.